கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் விசுவாசிகளின் சபை சார்பாக கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் தியானிக்க ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல நேரத்தை நம்ம தந்திருக்கிறார். தேவனை கண்களை மூடி ஆண்டவர் துதிப்போம். உன்னதிலே துதிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை துதிக்கிறோம்ப்பா. இவரை உன்னதங்களை வீற்றிருக்கிற தேவன் நீ ராஜா. இவரை சர்வத்தையும் உடைய வாக்கினால் படைத்த தேவன். இவரை நீர் ஆதியும் அந்தமுமான தேவன், அல்பாவும் ஒமேகாவுமான தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடித்தவரே, வெற்றி சிறந்தவரை துதிக்கிறோம். ஆண்டவரே விடுதலை நாயகனை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரமே பெரியவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விண்ணை துறந்து மண்ணல் பிறந்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவரே உண்மையே நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே உங்கள் அன்புக்காக நன்றி ராஜா. உங்கள் தயவுக்காக நன்றி ராஜா. உங்கள் காரணத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எத்தனை ஸ்லாக்கியம் ராஜா. ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே ஆண்டவரே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினீரே. ஒரு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த தேவன் அப்படியே மகிமைப்படுத்தி நம்ம இருக்கிற இடங்களில் சபையானால் அல்லேலூயா இந்த தேவனை உயர்த்துவோமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் அன்புக்காக உங்கள் காரணத்திற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி ராஜனே. நன்றி நன்றி. ஒரு மகிமை மாட்சிமை இழந்தோரா கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாய லோகத்தோடு அழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை கண்டிடவே. நன்மை உணர்ந்து அந்த கல்வாரியின் அன்பை எண்ணி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரா கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரா குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். இந்த தேவனுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த கேடுற்றார் நம்மை நீப்பதற்காக கல்வாரி சிலுவையில் அவர் அந்த கேடுற்ற தேவன் அவர். ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவரே உண்மையை ஒப்பு கொடுத்தீரப்பா. அன்பை எண்ணி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரை அன்பை எண்ணி நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை நீக்க. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை நீக்க. பழந்தைகள் சூழ்ந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பழந்தைகள் இணைந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்புக்காக நன்றி ராஜா. அன்புக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே செய்த உபகாரங்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு
தேவாதி தேவனை நாங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உள்ளளவும் ஆண்டவரே, நாங்கள் உள்ளளவும் என் தேவனை உயர்த்த தேவாதி தேவனை மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே, கல்வாணி அன்பு ஜெயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. முள்ளின் முடியும் செவ்வந்தி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளின் முடியும் செவ்வந்தி அணிந்தும் கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வடிந்தவர் தூங்கினார் வருந்தி மடிவோரை வீட்டிடவே, குருதி வடிந்தவர் தூங்கினார் வருந்தி மடிவோரை வீட்டிடவே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தூங்கினார், சிறுமை அடைந்து தூங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரார் கொடு குருசை தெரிந்தெடுத்தாரே, மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரார் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மாயலோகத்தோடழியாது நாம் துயக்கள் மாறியும் அன்பை அண்டிடவே, மாயலோகத்தோடழியாது நாம் துயக்கள் மாறியும் அன்பை அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தூங்கினார், சிறுமை அடைந்து தூங்கினார். பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஆண்டவரே சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் நாமல் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையே நீங்க தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தீங்கப்பா. ஆண்டவரே மனுஷ சாய்ந்தானீங்க ஆண்டவரே, சிலுவையின் மரண பரியந்தமை தாழ்த்தினீங்க ஆண்டவரே. உங்களுடைய தாழ்வு, உங்களுடைய அன்பு, ஆண்டவரே இறக்கம், ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளிடும் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளிடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவரே, என்னையும் உண்மை போல் மாற்றுகிறது
ஒரு ஜீவனை தந்தீரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நான் தலை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனை நீ நினைப்பதற்கும் உன்னை விசாரிப்பதற்கும் உன்னை மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நினைத்த தெய்வமே, என் மேல அன்பு வைத்த தெய்வமே, எங்களுக்காக ஆண்டவரே அந்த பரலோகத்தை விட்டு ஆண்டவரே பூலோகத்துக்கு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத்தந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களுக்கு அங்கு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே, உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை கரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கடந்திடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்கள் கடந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு சிறந்த தேவன் அவர். ஒரு சிலுவையின் மகன பரியந்தம் அவரே தாழ்த்தினாராம். வசனம் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுளது. ஒரு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே, எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவரே, ஆண்டவரே கர்த்தத்துவத்தை தோளில் வைத்துள்ள தெய்வமே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ மாத்திரம் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மாத்திரம் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஓ ஹல்லேலூயா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் உண்மைகளுக்கு இந்த ஆண்டவரே, மறுபடியும் வசனத்தை நான் சொல்றேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாவியாக இருக்கும்போது எங்களுக்காக நீங்கள் மரித்ததினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பிதாவானவர் எங்கள் மேலே வைத்த அன்பை நீங்கள் விளங்க பண்ணினீங்க. அப்பா, உங்கள் அன்புக்காக நன்றி ராஜா, உங்கள் அன்புக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. கல்வாரி தெய்வமே, நீர் இரக்கமும் உருக்கமும் மனத்தாழ்மை உள்ள தேவனப்பா. அன்புடைய ஸ்தோத்திரம், அன்புக்காக நான் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. அன்புடைய அன்பு நீளமானம், அன்பு உயரம் இன்னதென்று அன்புடைய ஸ்தோத்திரம், அன்புடைய ஸ்தோத்திரம் அளவுக்கற்ற, அன்புடைய ஸ்தோத்திரம் அளவற்ற அன்பு ராஜா. நன்மையை மகிமைப்படுத்தி ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி அன்பீதையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பீதையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரைந்த இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே ராஜா கரைந்த இருதயத்தை. இதுவே என்னுடைய ஜெபமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அன்றுடைய கரைத்துறை அற்றவர்களாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறவர்களை தாழ்த்துகிறோம். அன்றுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் அன்புமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் நாங்கள் நம்ம கர்த்தரை நம் சபையில் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இருந்தாலும் ஆண்டவர் நம்ம இருக்கிற இடங்களில் அப்போஸ்தலர் நாட்களில் வீடுகள் தோறும் அப்பம் விற்கப்பட்டது என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் நம்ம இருக்கிற இடங்களில் உண்மையை நாம் ஆராதிப்போம், அவருக்கு நாம் உண்மையாய் வாழ்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலக கிறிஸ்தவர், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு புனித வெள்ளியாக இந்த நாளை கொண்டாடுறாங்க, நினைவு கூறுறாங்க. ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுறாங்க. வேதத்திலிருந்து அந்த 7 வார்த்தைகள், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பேசின அந்த 7 வார்த்தைகளை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் அவருடைய வல்லமை காணப்படும். இந்த 7 வார்த்தைகளை நான் அப்படியே படிக்கிறேன், அது நாம் அப்படியே இருக்கிற இடங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய மகிமையை நாம மகிமைப்படலாம். முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மறுபடியும் அந்த முதல் வார்த்தை அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. அவர் முதல் ஆண்டவர் வார்த்தை சொன்னது என்னன்னா, ஒரு ஃபர்கிவ்னஸ், ஒரு மன்னிப்பு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் நம்மளால் இன்னி கூட பார்க்க முடியாத பாடுகள். அந்த பாடுகள் மத்தியிலும் என் தேவனுக்கு இருந்த ஒரு சுவாபம் என்னன்னா, அந்த மன்னிக்கிற குணம் காணப்பட்டது. ஆமென். ஃபர்கிவ்னஸ். ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு விரோதமாக தவறு செய்தவங்க நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 70 முறை அவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார்.
ஆமென். அந்த மன்னிப்பின் சுவாபம் நமக்குள்ள இந்த நாட்களில் கடந்து வரட்டும். அந்த மன்னிப்பின் சுவாபம், அந்த ஃபர்கிவ்னஸ், ஆண்டவர்கிட்ட அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை நம்ம படித்தோம் பிலிப்பியரில். இந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நமக்குள்ள காணப்படட்டும். அவர் 2வது பேசின வார்த்தை அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் சொல்லும்போது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஒரு அஷூரன்ஸ். ஆண்டவர் முதல் ஃபர்கிவ்னஸ் பார்த்தோம், 2வது அஷூரன்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கே என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதுவரையிலும் பாவம் செய்தவன், பாவத்தில் வாழ்ந்த ஒரு கல்லன், அந்த கல்லை அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் இதுதான். அவர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை பக்கத்திலே ஒருத்தவன் பாடுபட்டு பார்க்குறான். அந்த இடத்துல கூட என்னை இயேசுவால் ரட்சிக்க முடியும். ஆமென். ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அந்த இடத்துல. ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் ஏளனமாக பேசுகிறாங்க. ஏளனமாக பேசும்போது ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். அவர் மௌனமாய் காணப்பட்டார். அவர்களை மன்னித்தார். இது எல்லாவற்றையும் இந்த கல்லன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போது கேட்குறான், நீங்கள் உங்கள் வருகையில் வரும்போது என்னை நினச்சி கொள்ளுங்க. இன்றைக்கு அவன் சொல்கிறோம், இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு. அப்போனா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, நான் இனிமேல் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நம்ம உண்மையை கேட்கும்போது ஆண்டவர் உடனே நம்மை மன்னித்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக அஷூரன்ஸ். நமக்கு பரலோக ராஜ்யம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் சொன்னேன். பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் சபைக்கு, புது கண்ணீரோடு சொல்கிறேன். ஆனால் அவருடைய முடிவெல்லாம் அழிவு. அடுத்த வசனத்தில் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். உலகம் முடிவு பெறுங்க நம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் 2வது வார்த்தை. முதல் வார்த்தை அவர் மன்னித்தார். 2வது வார்த்தை ரட்சித்தார். நம்மையும் ரட்சித்தார். நம்மை பாவங்களை மன்னித்தார், நம்மை ரட்சித்தார். இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக ஆண்டோடைய பிள்ளைகளாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோன்னா ஒரு வெளியேற பெற்ற ரட்சிப்பு. ஆமென். இலவசமாக நம்ம கிட்டோம். விசுவாசத்தினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அதுவே அந்த ஈவை தந்து 3வது வார்த்தை ஆண்டவர் சொன்னது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19வது அதிகாரம் யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமது அன்பாய் இந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்ட நல்ல லவ். அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அல்லது அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அவர் மார்பிலே சாய்ந்திருந்த சீஷன் தன்னுடைய இந்த உலகத்தில் பிதா கொடுத்த தாய், அவங்க தனியாக இருப்பது ஆண்டவர் அந்த இடத்துல கூட கல்வாரி சிலை தன்னுடைய பாடு தெரியவில்லை. அவர் சுயநலமாக எதையும் திங்க் பண்ணல ஆண்டவர். அவங்க சூழ்ந்து நிற்கிறவங்க தான் அவர் மன்னிக்கிறார். ஒருத்தருக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். தன் தாய்க்கும் தன் சீஷனுக்கும் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு கல்வாரி சிலுவையின் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அன்பு வெளிப்பட்டது. உங்களுக்காக எனக்காக அந்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அந்த அன்பு இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பின் நீளம், மானம், அகலம், உயரம் இன்னதென்று நம்மளால் பகுத்தறிய முடியாது. அளவுக்கு அடங்காத அன்பு. அந்த அன்பு நமக்காக கல்வாரி சிலுவையில் காணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லது யாரும் ஒரு புறமே தள்ளாத தேவன். அவரை நம்பி வந்தவங்களை ஒருபோதும் ஒரு புறமே தள்ளாத தேவன். அவரை நம்பின முகங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றும் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை முகமுகமாக நாம் தரிசிக்க போகிறோம். அந்த அன்புக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அவர் சொல்கிறார். 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்லும்போது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அந்த அங்கலாய்ப்பு, இந்த இடத்துல ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகள் மத்தியில் அல்லேலூயா பிதாவை நோக்கி பேசுவதை நாம் கேட்கிறோம். அவர் எவ்வளோ 100க்கு 100 அவர் தெய்வமாய் காணப்பட்டவர். 100க்கு 100 அந்த பூமியில் வாழ்ந்தபோது மனிதனாகவும் காணப்பட்டார். எல்லா பாடுகளையும் அவர் பட்டார். அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்புடுங்க, என் சித்தம் அல்ல உங்கள் சித்தத்தின்படி கடவுது. அவருடைய அங்கலாய்ப்பு. ஆண்டவரே அந்த அன்பு எவ்வளோ, அவருக்கு எல்லாமே தெரியும், என்னெல்லாம் பாடுபட போகிறோம் தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் அவர் சகித்தார் உங்களுக்காக எனக்காகவும். எபிரேயர் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை முதறிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கிறோம் முடிக்கிறோமா என்று இயேசுவை நோக்கி
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகியால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேவாதி தேவனை ஒவ்வொரு சூழ்நிலையும் நேசுவை நாம் நினைத்துக் கொள்வோம். ஆமீன். அவரை நினைத்துக் கொள்வோம். அவர் நமக்காக செய்த காரியம் நினைத்துக் கொள்வோம். நமக்கு மற்ற எதுவும் பெருசாக தெரியாது. அல்லது நம்மை சூழ்ந்து நிற்கிற எல்லா பாவங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவுமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு அல்லேலூயா. தேவன் நம்ம வழிநடத்த அவர் அங்கலாய்த்து கல்வாரி செல்விட அவர் அங்கலாய்த்தார். எல்லாவற்றுக்கான அங்கலாய்த்தார். மன்னித்தார், ரட்சித்தார், அன்பு கூர்ந்தார், அங்கலாய்த்தார். யோவான் 19:28 வாசிக்கும் போது அடுத்தது அவர் 5வது வார்த்தை அவர் கல்வாரி சிலுவையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அந்த இடத்துல அவருடைய தவிப்பு காணப்பட்டது. இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தாகம், அவருடைய தாகம் வந்து இது உலக பிரகாரமான தாகம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தான் அவருடைய தாகமாக இருக்குது. நாமே இன்னைக்கு அவருடைய தாகத்தை நாம் நிறைவேற்றுவதாய் காணப்படுகிறோமா? அவருடைய தாகம் எப்படிப்பட்ட தாகம் இருந்துச்சுன்னா அது எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும் என்பது தான் அவருடைய தாகமாய் காணப்பட்டது. அந்த தேவனுடைய தாகம். அல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய தாகம் நமக்கு காண அவர் தாமதிக்கிறார் என்றார். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கிறார். பேதுருவில் சொல்றாரு, அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்படுகிறாரா? ஆண்டவரே, உம்முடைய தாகம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா, உடைய தாகம் எங்களுக்குள்ள இடைப்படட்டும் என்று நம்ம கேட்போம். அல்லேலூயா. 6வது வார்த்தை யோவான் 19:30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொண்டார். இட் இஸ் ஃபினிஷ்ட். யாராலையும் சொல்ல முடியும். இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அவர் எல்லாம் அப்படி பிதா எதற்காக அவர் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் அந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். உங்களுக்காக எனக்காக எல்லாரும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. பிசாசின் தலையை நசுக்கி போட்டுட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவன் செயல்பட முடியாது. நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம். நிறைய காரியங்களுக்கு நம்ம சூழ்ந்து நிற்கிற காரியங்களை விட்டு பயப்படுகிறோம். ஆனால் நமக்காக கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் இட் இஸ் ஃபினிஷ்ட் ஆண்டவர் முடித்து விட்டார். இன்னும் ஒரே ஒரு காரியம் தான், நாம் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களாய், அவர் விரும்புகிற பாத்திரமாய், என் தேவனோடு நித்தியமாய் இந்த பரலோகத்தில் வாழக்கூடிய போகிற பாத்திரமாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. அப்போனா நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய எல்லா காரியங்கள் அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமே. நமக்கு தெரிஞ்ச நம்ம மத்தேயுவில் நம்ம சொல்லுவோம், ஸ்தோத்திரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தேவன் சொல்லும் போது அந்த காரியங்களை சொல்றாரு. அவருடைய நுகத்தை சுமக்கும்படி சொல்றாரு. அவர் சுமக்கும் போது அவருடைய நுகம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குமா, லகுவாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. அந்த நுகத்தை சுமக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். என் தேவன் எனக்கு கல்வாரி சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார் என்ற சிந்தை நமக்குள்ள காணப்படட்டும். அல்லேலூயா. அவரால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். என் பிதா எனக்கு கொடுத்த காரியம். நம்மளும் ஒரு நாளில் ஒரு பவுல் சொல்வது போல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு நம்மளும் சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படும். நம்ம கேட்போம், ஜபத்தில் கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுன்னு கேட்போம். ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல் வார்த்தை, அவர் மன்னித்தார், அவர் ரட்சித்தார், அவர் அன்பு கூர்ந்தார், அவர் அங்கலாய்த்தார். 5வது அவருக்கு தவிப்பு காணப்பட்டது, தாகம் காணப்பட்டது, அவருடைய தாகம் வேறு விதமாய் காணப்பட்டது. எல்லாவற்றையும் அவர் முடித்து வைத்தார். எல்லாம் ஃபினிஷ். கடைசியாய் ஸ்தோத்திரம், அவர் ஒப்படைத்தார், பிதாவின் இடத்துல ஒப்படைத்தார். அல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும். 23:46 நான் வாசிக்கிறேன். 23 இயேசு பிதாவை உடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவரே ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவை உடைய கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவர் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து முடித்து ஆண்டவர் ஒப்படைத்தார். நாமும் ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது தான். அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவிக்க வேண்டிய காலம் வரும். தேவன் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. சகலவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நாம் கல்வாரி சிலுவையில் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இந்த காரியங்களை இன்னைக்கு தியானிக்க ஆண்டவர் நம்ம உதவி செய்ய. சின்ன காரியங்கள் அப்படியே கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். நன்றி ராஜா, அப்படியே அன்புக்காக, தயவுக்காக, காரியத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்தவரே, அப்படியே தயவுள்ள கருத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு இருக்கிற அந்த தாகம், ஆண்டவரே உமக்கு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த ஒவ்வொருவரும் கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே,
இந்த உண்மையான லட்சம் எங்களுடைய பரலோகத்தில் ஆண்டவரே எங்களுடைய பங்கு இருக்கு ராஜா. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அதுக்கு நேராக நாங்கள் கடந்து வர எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் அன்பும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன்னை முடிசூட்டினார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்லுக்கு சமானமாக எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறவர்களை துதிக்கிறோம். வலுவாதபடி நம்மை காக்கிறோம். நம்முடைய மகிமையில சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாஸ்டர்களாய் நிறுத்த வல்லங்கள் வரும். தாம் ஒருவரே ஞானமுமா இரட்சகரான தேவன கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்போதும் மனைவரோடு இருப்பதாக. ஆமென்.